இன்றைக்கி என்னென்னா வறுத்தண்ணி வைக்க போகிறோம். ஓகேங்களா? இஞ்சி நச்சு போட்டு வறுத்தண்ணி எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். அடுப்பு வச்சுட்டு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஆளுக்கு தான் வைக்க போகிறோம். தேவையான தண்ணி, ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி நல்லா காயட்டும். நம்ம அடுத்து இஞ்சி வந்து கழுவிட்டோம், இஞ்சியை கழுவி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இஞ்சி ஏலக்காயும் வச்சு ஒன்றாண்டு பேப்பர் வச்சு மடிச்சுவோம். மடிச்சுக்கிட்டு வச்சு நைக்கலாம். வச்சுருக்கோமா, ஒரு தட்டி வச்சுக்கிட்டு மறுபடியும் நெய். நச்சில் எடுத்து போட்டுடலாம். நல்லா பொடிசாக மாவை நுணுக்கி பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இஞ்சி நச்சு போட்டு சுக்கு காப்பி வச்சு விட்றது நல்லது. சரிங்களா? நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு ஏலக்காய் நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லது. கொதிக்க விட்டு தூள் போடுவோம். சரிங்களா? ஒரு ஸ்பூன் தூள் போடுங்க. சீனி போட்டுங்க, இல்லைன்னா வெல்லம் கூட போட்டது நல்லது. வெல்லம் போட்டுக்கிட்டால் நல்லது. ஓகேங்களா? வெல்லம் போட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு. மேக்ஸிமம் வெல்லம் இருந்தால் நல்லா கொதிக்கும். கொதிக்க வச்சுட்டு சீனி, எங்ககிட்ட வெல்லம் இல்லாதனால நாங்கள் சீனி போட்டுக்கிறோம். ஓகேங்களா? சீனி வந்து நம்ம ஒரு ஆளுங்கிறதுனால ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இனிப்பு எவ்வளோ இருக்குன்னா 1.5 ஸ்பூன் கூட கிடக்கும். சரிங்களா? போட்டு நல்லா கொதிக்க விட்டணும். நல்லா கொதிச்சிருச்சு. சரிங்களா? 10 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிச்சிருச்சு போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு இதை எடுத்து சுத்தம் 2 கலக்கு வைக்கலாம். போதும், ஆறிடும். இல்லை ஃபேன் இருந்தால் கூட காத்தாடில் வைக்கலாம். ஓகேங்களா? இப்படி வந்து இப்படி வச்சுக்கிட்டு மாற்றிக்கிட்டு வடிகட்டுவோம். வாசமே நல்லா பயங்கரமாக போகுது. நல்லா காரமாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் சளிக்கு, இருமலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இது. இந்த இதை வந்து வச்சு 1 டம்ளர் வரைச்சாயம் பார்த்தா 1/2 டம்ளருக்கு ஆகிடுச்சு. வத்திருச்சு நல்லா 1/4 டம்ளருக்கு. இந்த மாதிரி நல்லா காரமாக வச்சு குடிச்சிங்கன்னா இருக்க சளியெல்லாம் போயிடும். அதனால் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த மாதிரி பேச்சில் யாராச்சும் தனியாக வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி யாரையும் நம்பி இல்லாமல் தன் கை